ஏதாவது விசேஷங்களுக்கு மொய் வைக்கிறோமோ இல்லையோ, ஆனா இந்த சரவணா ஸ்டோருக்கு மாசம் மாசம் போயிட்டு மொய் வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா மொய் வைக்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு 2 மாசமாவே நாங்க பிளான் பண்ணினது தான். இந்த மாரி பண்ணலாமா? இல்ல அந்த மாரி பண்ணலாமா? அப்படின்ட்டு. சரி ஓகே இதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி பிளான் பண்ணியாச்சு. என்னம்மா இது அந்த மாரி, இந்த மாரின்ற என்ன அப்படின்னு கேட்குறீங்க? நான் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஃபோல்டிங் டேபிளா இருக்கட்டும், டிவி டேபிளா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் டேபிளா இருக்கட்டும் எல்லாமே நம்ம போரூர் சரவணா ஸ்டோருங்க. மெயின் சரவணா ஸ்டோர் கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ்ன்னே தனியா அந்த ஷாப் இருக்குங்க. அதில வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். பட் குவாலிட்டி வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் அங்க வாங்கி நெறைய பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே உழைக்குது. ஸோ ஒரு 3 ஃப்ளோர் இருக்குங்க. கீழ வந்துட்டு நமக்கு போகும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல விநாயகர் வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருப்பாரு அவரு. கார் பார்க்கிங் இருக்கு, பைக் பார்க்கிங்கும் இருக்கு. கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல சும்மா சாம்பிள் பீசஸ்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த சோல்டான பொருள்லாம் அங்க வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு சோஃபா, மேட்ரஸ் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர்ல வுட்டன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நல்லாருக்கும் எல்லாமே.